கட்சிகள் என்னைக்கு ஒழியுதோ அன்றைக்கி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விடிவு வரணும். இல்லை யதார்த்தமான காதல்னால் அது வந்து நாங்களே இது பண்ணி தரோம். இது வந்து ஒரு நாடக காதலுக்கு வந்து முழுமையாக 100% நாடக காதலுக்கு தான் இது வந்து வழிவகுக்கும். ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து பட்டியல் சமுதாயத்துடைய ஓட்டுக்கள் முக்கியன்றதுனால சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மாற்று மதத்துடைய ஓட்டுக்கள் வேணும், பட்டியல் சமுதாயத்துடைய ஓட்டுக்கள் வேணுன்றதுனால தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் முற்பட்ட சமுதாயங்களை வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அதிகார குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வேளாளர் மாநில கட்சியின் நிறுவன தலைவர் VSR ஆனந்த் சத்ரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இன்று இவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னா, திருமண பதிவின் போது பெற்றோர்கள் கையெழுத்து தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் அவருடன் நம்ம கேட்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருமண பதிவின் போது பெற்றோர்கள் கையெழுத்து தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. எதனால் இந்த கோரிக்கை சார்? இப்போ வந்து நம்மளுடைய சட்டப்படி வந்து ஆண்களுக்கு என்ன சொத்து உரிமை இருக்கோ சம பங்கு பெண்களுக்கும் இருக்குன்ற அந்த ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க, குழந்தையிலேருந்து அவங்கள பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கையெழுத்து இருந்தால் தான் அது செல்லுபடி ஆகுன்ற அரசாணையை வந்து தமிழக அரசு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன் இதை வலியுறுத்துகிறோம்னா, இதனால் வந்து என்னன்னா குடும்ப கட்டமைப்புகள் இதெல்லாம் வந்து இதாக சிதைக்குது. என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் எல்லாமே சிதைக்குது. இது வந்து ஒரு 100 ஆண்டு காலமான ஒரு சதி திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்மை ஆளக்கூடிய நபர்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. வேற்று மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குடிகள் நம்மளுடைய தமிழ் குடிகளை வந்து சிதைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 100 ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நாங்கள் இந்த சதி திட்டத்தை இது பண்ணுறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்க ஒரு இன்னசென்ட்டாக இருந்ததுனால நம்ம இப்போ வந்து இதாகிட்டோம். நம்ம அதுதான். ஓகே சார். இப்போது ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணாகட்டும் சரி அவங்களோட விருப்பப்பட்டவங்களை அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சரி, இதற்கு பெற்றோர்கள் கையெழுத்து தேவை அப்படிங்கிறது என்ன இருக்குது? அவங்க விருப்பப்பட்டவங்களை தான் அவங்க கல்யாணம் வச்சுக்கிறாங்க. அதாவது அந்த வாலிப வயசுன்னு அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய வயசில் வந்து அவங்களுக்கு சரியாக முடிவெடுக்கக்கூடிய இது கிடையாது. ஏன்னா குழந்தை பருவமும் கிடையாது, நடுத்தர வயதும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கனால ஒரு மாதிரி ஆசிலேஷன்லேயே இருக்கும். அதனால் அப்போ எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையோட பிற்பகுதி வந்து ரொம்ப வந்து இதாகும். அந்த உணர்வுகள் வந்து பிற்காலத்தில் வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கப்படும்ன்றதுனால அவங்க இது பண்ணுறாங்க, கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. பெற்றோர்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கசப்பாக இருக்கும். நெல்லிக்காய் அப்படி ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கசக்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சா இனிக்கும். அது மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு இதாக இருக்குமே தவிர்த்து இது வந்து பண்ணணும். இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். கையெழுத்து போட்டால் தான் செல்லுன்றதை இது பண்ணணும். அப்படி அதுக்கு ஒத்துக்கலைன்னா அதாவது அந்த வயசுல வர்றது வந்து ஒரு ஆசிலேஷன் லவ் அப்படி. ஆமாம், பால் உணர்வு. ஓகே, அப்போ பெற்றோர்கள் கையெழுத்து இருந்தால் மட்டும் அந்த வயசுல திருமணம் பண்ணிக்கலாமா? ஆமாம், இப்போ இதுக்கு அவங்க சம்மதிச்சாதான் சொத்துரிமையை அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ இது பண்ணணும். இது வந்து ஆணுக்கும் பிறந்தும் பெண்ணுக்கும் பிறந்தும் ஆணுக்கும் பிறந்தும். நீங்கள் வந்து மாற்று சமுதாயத்தையோ இல்லை மாற்று மதத்தையோ நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு சொத்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு இது பண்ணணும். அப்போ தான் வந்து இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் வச்சிருக்கிற இந்த கோரிக்கையின் மூலமாக ஒரு பெண் இன்னொரு வேற்று ஜாதி ஒரு மகனையோ அல்லது வேற்று ஜாதி பையன் ஒரு பெண்ணையோ வந்து திருமணம் செய்யற ஆசைப்படுறாங்க, அவங்க திருமணம் செய்கிறாங்க. இதற்கு தடை விதிக்கிற மாதிரி அந்தந்த ஜாதிக்குள்ளே மட்டும்தான் கல்யாணம் மூச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சட்டத்தினால. இல்லை, யதார்த்தமான காதல்னால் அது வந்து நாங்களே இது பண்ணி தருவோம். இது வந்து ஒரு நாடக காதலுக்கு வந்து முழுமையாக 100% நாடக காதலுக்கு தான் இது வந்து வழிவகுக்குது. மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து
அதெல்லாம் சொல்ல விரும்பல, எந்த சமுதாயம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. ஒரு சமுதாய வேற்று சாதிக்காரங்க இன்னொரு சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அது வந்து திட்டமிட்டு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது, கட்சி இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. அவங்கள வந்து தூண்டி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஐஃபோன் வாங்கி தரது, R15 பைக் வாங்கி தரது, இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த மோகன்ஜி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அவர் 2-3 படங்கள் எடுத்தாங்க. ஆமாம். ஸோ வந்து கட்சிகளை வந்து சொல்ல விரும்பலை. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அம்பேத்கர் கொண்டு வந்தக்கூடிய விஷயங்களை வந்து இவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பிசிஆராக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தவறாக பயன்படுத்தி நம்மளுடைய தமிழ் குடிகளை வந்து சிதைக்கக்கூடிய வேலைகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நூற்றாண்டு காலங்கள் நடந்துகிட்ருக்கு. இது இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை. வெள்ளையர்கள் வந்து நம்ம மெக்காலே திட்டம்னு சொல்கிறாங்க. அது கொண்டு வந்தது காரணமே நம்மளுடைய கட்டமைப்பை சிதைக்கணும். அவங்களுக்கு வந்து இந்துக்களை வந்து இது பண்ணதுக்கு இது கிடையாது, தமிழ் குடியை சிதைக்கணும். அதுக்கு என்ன விஷயம்னா இந்த திருமணம்ன்ற ஒரு டர்ட்டி ஐடியாலஜியை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து இதை வந்து தடை செய்ய சொல்கிறோம். நீங்கள் இப்போ குறிப்பாக மோகன்ஜி அவருடைய திரைப்படத்தை உதாரணத்தை காட்டினங்காட்டி நான் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். நீங்கள் வந்து இந்த நாடக காதல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் மோகன்ஜி அவர்களுடைய திரைப்படங்கள்லாம் பேசும். நீங்கள் இப்போ வந்து இந்த நாடக காதல்ங்கிறது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாடக காதலுக்கு எதிராக தான் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்களா? 100% உண்மை. நிறைய செய்திகள் இருக்குது, அது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு நோக்கமே பெண்ணு மண். இந்த பெண்ணை பிடிச்சின்னா உன் சொத்து, அதாவது மண்ணை வந்து ஈஸியாக இது பண்ணலாம், உழைக்காமல் கொள்ளாமல் இது பண்ணுறதுல தான் அவங்களுடைய நோக்கமே. அதான் விஷயம். அதான். ஓகே சார். 2006 பெண்களுடைய பாதுகாப்பு கருதி திருமணத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் இப்போ திருமண பதிவின் போது பெற்றோர்கள் கையெழுத்து அவசியம் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்துறீங்க. ஏற்கனவே இதை பற்றி பேச்சுகள் நிறைய அடிபட்டது. இதை பற்றி நிறைய பேர் கோரிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டும் இருந்தாங்க. ஏன் இதற்கு உச்சநீதிமன்றமும் சரி சட்டமும் சரி இதற்கான அடுத்த கோரிக்கை எடுக்கவே இல்லை இன்னும்? அது வாய்மொழி உத்தரவுலாம் வந்து நம்ம இது கன்சிடர் பண்ணிக்க முடியாது, கூடாது. இதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து பட்டியல் சமுதாயத்துடைய ஓட்டுக்கள் முக்கியன்றதுனால சில விஷயங்கள்லாம் அவங்களோட பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மாற்று மதத்துடைய ஓட்டுக்கள் வேணும், பட்டியல் சமுதாயத்துடைய ஓட்டுக்கள் வேணுன்றதுனால தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், முற்பட்ட சமுதாயங்களாக வந்து அவங்க இது பண்ணுறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே இந்த 10.5 ஐயா ராமதாஸ் அவர்கள்லாம் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இதை வந்து தடுக்க பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாங்க, சட்டசபையிலே சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாக போயிட்டோம்னா, நம்ம பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ இல்லை முற்பட்ட சமுதாயமோ நம்ம நாளைக்கு காஷ்மீர் பண்டிட்ஸோட நிலைமை தான் நமக்கு வரப்போகுது. இன்றைக்கி நாடற்று நாடற்று இதாக இருக்கான். அந்த இது நிலமை நமக்கு எப்போ வராதான்னு கேட்குறேன் நான். அதான் விஷயம் சார். இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க அரசு முன் வர மாட்டேங்குது? மத்திய அரசை கேட்டால் மாநில அரசு தான் எடுக்கணுங்கிறாங்க, மாநில அரசை கேட்டால் மத்திய அரசு தான் எடுக்கணுங்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுக்கிறனால என்ன ஆகுது? இதனால் ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? ஏன் இதுக்கு மட்டும் அரசு முன் வர மாட்டேங்குது? இதை வந்து யார் எடுக்கிறது? அரசை தவிர வேற யார் எடுக்க முடியுது? இல்லை, இதோடைய அதிகாரங்கள் எல்லாமே வந்து மாநில அரசுக்குரியதாக இருக்குது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது எடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து மாநில அரசு சொல்கிறாங்க, அவங்க இவங்கள சொல்கிறாங்க. பட்டு இது வந்து மாநில அரசுக்குரிய உட்பட்ட ஒரு அதிகாரம் தான். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்மளை ஆண்டவர்கள் எல்லாமே கன்னடர்களாக இருக்காங்க, மலையாளியர்களாக இருக்காங்க, ஆந்திராக்காரங்க, தெலுங்குக்காரங்களாக இருக்காங்க. ஸோ தமிழர்களை வந்து ஆண்டவர்கள் கம்மி தான். ராஜகோபாலாச்சாரியார் ஆண்டார், காமராஜர் ஆண்டார். இவங்க 2 பேர்த்த தவிர்த்து மீறி யாருமே வந்து தமிழர்கள் கிடையாது. ஸோ தமிழ் குடியை வந்து கட்டமைக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும்.
நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா, தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா அவங்களுடைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் இது பண்ணுறாங்க. சாதிவாரி கணக்கெடுக்கிறது நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட தமிழ் குடிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவுண்டராக இருக்கட்டும், பிள்ளைமாராக இருக்கட்டும், தேவமாராக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ சதவீதம் இருக்காங்க, எந்த நிலப்பரப்பில் இருக்காங்க. இப்போ 50 நிலங்கள்லேயும் வந்து தமிழர்கள் எல்லாமே பரவி கிடக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எடுத்துட்டோம்னா அக்யூரேட்டாக தெரியும் உங்களுக்கு எத்தனை ஓட்டு சதவீதம் இருக்குது, என்ன இதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அவங்களால அரசியல் பண்ண முடியாது. அதனால அதை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். சரி, இன்னொரு கேள்வி. இதை கேட்டனால இதை ஒட்டியே வரனால அந்த கேள்வியும் கேட்குறேன். ஜாதி வாரியாக கணக்கு எடுக்கிறனால என்ன நன்மை நடக்க போகுது, இல்லை அதை எடுக்காதனால என்ன தீமை இருந்துட்டு இருக்கு? எடுக்கிறதுனால வந்து என்னன்னா, அந்தந்த சலுகை அந்தந்த இப்போ உங்களுக்கு 5 இட்லி சாப்பிட்டா தான் உங்களுக்கு பசி ஆறும்னா, உங்களுக்கு 2 இட்லி கொடுத்தா இதாகாது, பசி ஆறாது, இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஸோ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தகுதி இருக்குன்றதை இது பண்ணணும். இப்போ நம்மளாம் நீங்களாம் படிச்சிருப்போம், மற்ற குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கல. இப்போ பிராமண சமுதாயம் முற்பட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். பிராமண சமுதாயம்னா வந்து எவ்வளோ பேர் இன்றைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. பிராமண சமுதாயம் இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும், நீ சாதி வாரியாக கொடுக்காது, அவனுடைய பொருளாதார அடிப்படையில் அவனுக்கு சலுகையை கொடு. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். விஷயம் இதுதான். என்ன அப்படி இருக்கும்போது நீ இது அதாவது அம்பேத்கரை வந்து தவறாக இங்கே பிம்பப்படுத்துகிறாங்க. அவர் சொன்னது வந்து 50 வருஷம்தான் இந்த சலுகைகள் எல்லாமே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 75 வருஷம் ஆச்சு, சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவர் இருந்தாலே அதை ஏற்றுக்கவே மாட்டார். இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் ஒரு சமநிலை இல்லாமல் இருந்தது, ஒத்துக்கிறேன், இல்லை இருந்தது. அதை சமநிலைப்படுத்தணும்னா கீழே இருக்கவங்க கொஞ்சம் மேலே வரணும், நமக்கு சமமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த இதை கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னா, இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அரசியல் ரீதியாக ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காகவோ இல்லை இதுக்காகவோ பிசிஆர்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து தவறு. இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே சமம், எல்லாத்துக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கும். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். சரி, இப்போ நம்ம பேட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்களுக்காக இந்த பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.